ஒரு மாதத்துக்கு இது எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வரும்னு எவ்வளோ எலக்ட்ரிக் லோடு தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 5-10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுன்னு சொன்னால் ஒன்றுனா நமக்கு இஷ்யூஸ் கிரியேட் ஆகும். அப்போ எலக்ட்ரிக் டென்ஷன் சர்வீஸ்க்கும் ஒரு வீட்டுக்கு சர்வீஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஸ்பேசஸ் இருந்துச்சுனாலே வந்து மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ஸ் வந்து அவாய்ட் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சந்தோஷ்குமார் ஃப்ரம் ஹெல்த் கேர் மெமரிக் சேனல். உங்களை இந்த சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். இந்த சேனலுக்கு இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் சயீத் இப்ராஹிம் சார், அவர் இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். வெல்கம் சார். ஸோ சயீத் இப்ராஹிம் சார் வந்து ஒரு 30 வருஷம் இந்த எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டராக இருக்காங்க, ப்ளஸ் கன்சல்டண்ட்டாக இருக்காங்க. இவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸை இத்தனை வருஷங்களில் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களை A+ கான்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக இண்டஸ்ட்ரியில். இவங்க ரீசெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா GKNM கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஒரு பார்ட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஹெல்த் கேர் மெமரிக் சேனல் சார் நாங்கள் எதுக்கு வச்சிட்ருக்கோம் அப்படின்னா, புதியதாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் கட்டுறாரு அப்படின்னா, ஒரு கிளினிக் பண்ணுறாங்க, முக்கியமாக ஹாஸ்பிட்டல் தான், அது 100% ஹாஸ்பிட்டல் பண்ணோம் அப்படின்னா டாக்டர்ஸ்க்கு நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது அவங்க ஒரு கான்ட்ராக்டர் சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் பேசும்போது அவங்க என்னென்ன விஷயங்களை கேட்கணும், பிளான் பண்ணணும்? ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற போது ஃபஸ்ட்டு அவங்களுடைய டிசைன் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுடைய சைட் பிளான், ஹாஸ்பிட்டல் பில்டிங் ஏரியா, அதனுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எங்கெங்கே வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டிசைன் இருக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு கொடுத்தா தான் சிவில் டிசைன் கொடுக்குற போது தான் அதை வச்சு எலக்ட்ரிக்கல் டிசைன் நம்ம பிளான் பண்ண முடியும். ஓவரால் இருக்கிற சைட் பிளானுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பிளான் பண்ணணும். அதில் வரக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸு, அந்த எக்யூப்மெண்ட்ஸுடைய லோடு, இந்த லோடு ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, எஃபிஷியன்சி. இதை பேஸ் பண்ணி தான் அது ஒரு எக்ஸாம்பிள் வந்து 20 kW சொன்னால் யூசேஜ் வந்து 10 kW தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்னுடைய டோட்டல் லோடு லிஸ்ட் எடுத்துட்டு அதோடைய லோடு ஃபேக்டரை கால்குலேட் பண்ணி இந்த 100 பெட் ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸுக்கு இவ்வளோ ஏசி போட்டால், இவ்வளோ லிஃப்ட் யூஸ் பண்ணோம்னா, இவ்வளோ லைட்டிங் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு மந்த்லி எவ்வளோ கிலோவாட் ரீச் ஆகும் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் டிசைன் ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ அந்த டிசைனுக்கு ஃபஸ்ட்டு கிளியராக வந்து சைட் பிளான் அண்ட் பில்டிங் லேஅவுட் அண்ட் எக்யூப்மெண்ட்னுடைய லோடு டீட்டெயில்ஸ் இது வந்து எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டருக்கு நம்ம கொடுத்தாங்க. ஓகே சார். இப்போது ஒரு 100 பெட் ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக 1 or 2 லிஃப்ட் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் இருக்கும், ஒரு சிடி ஸ்கேன், ஒரு எக்ஸ்ரே மிஷின் இருக்கும், அப்புறம் ICU இருக்கும். இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மேஜரான எலக்ட்ரிக்கல் கன்சம்ஷன் பண்ணக்கூடிய ஏரியா, ஆப்ரேஷன் தேட்டர், சிடி ஸ்கேன் இதெல்லாம். இப்போது ஒரு மாதத்துக்கு இது எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வரும்னு எவ்வளோ எலக்ட்ரிக் லோடு தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு? இந்த 100 பெட் ஹாஸ்பிட்டலில் எப்படி ஒரு 50% வந்து ஜென்ரல் பெட்டாக இருக்கும். ஆமாம். மிச்சம் இருக்கிற 50ல் வந்து ஒரு 25 பெட்ஸ் வந்து ஏசி பெட்டாக இருக்கும், 25 நான் ஏசி பெட்டாக இருக்கும். ஸோ 25 ஏசி வந்து நமக்கு வர வேண்டியிருக்கும். அது போக சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு வந்து ஒரு 100 kW இருக்கக்கூடிய ஒரு பவர் நமக்கு தேவைப்படும். இபியில் வந்து 2 டைப் ஆஃப் டேரி சப்ளை கொடுக்குறாங்க. ஒன்று LT சப்ளைம்பாங்க, இன்னொன்று HT சப்ளைம்பாங்க. LT சர்வீஸ் அண்ட் HT சர்வீஸ். LT சர்வீஸ் அப்படிங்கிறது அப் டு 112 kW. 112 kW ரீச் ஆகிற வரைக்கும் இருக்கிறது வந்து LT சர்வீஸ். டைரெக்டாக EB வந்து வெளியே அவங்க டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நமக்கு ஒரு 440 volt சப்ளை நமக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொடுப்பாங்க. ஓகே. இதுக்கு பேர் தான் LT சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது நம்ம உள்ள வந்து மீட்டர் ரிசீவிங் மீட்டர் பேனல் வச்சு நம்ம அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அவங்க EBலேருந்து கொடுக்குறதே 440 volt தான் கொடுப்பாங்க. ஓகே. இது அப் டு மேக்ஸிமம் 112 kW வரைக்கும் தான் ரீச் ஆகணும். ஓகே. 112 kW அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு 200-250 kW வரைக்கும் லோடு இருந்தால் அது 112 தான் ரீச் ஆகும். ஏன்னா நம்ம லோடு எல்லாமே 100% இருக்காது. எல்லா ஏசியும் ஓடாது, எப்போவுமே எக்ஸ்ரே யூஸ் பண்ண மாட்டோம், எப்போவுமே ஸ்கேன் யூஸ் பண்ண மாட்டோம். டோட்டல் கனெக்டட் லோடில் ஒரு 250 kW இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுடைய மந்த்லி ஆவரேஜ் யூட்டிலைசேஷன் பார்த்தோம்னு சொன்னால் 112 kW தான் இருக்கும். ஓகே. அந்த மாதிரி லிமிடேஷனில் வந்து நமக்கு அந்த LT சர்வீஸ் நம்ம வாங்கினா போதுமானது. அப்படி வாங்கி 100 பெட் ஹாஸ்பிட்டலுக்கு அது வந்து சஃபிஷியன்ட் தான். நம்ம ஒரு ப்ரொவிஷன் வச்சுக்கலாம், ஃபியூச்சர் நம்ம எக்ஸ்பேன்ஷன் போக போகிறோம். அந்த மாதிரி டைமில் வந்து HT சர்வீஸாக மாற்றணும். ஓகே. HT சர்வீஸ் இந்த சென்ஸ் 11,000 volt சப்ளை நமக்கு உள்ள கொடுப்பாங்க. 11,000 volt நமக்கு உள்ள கொடுப்பாங்க. ஓகே. நமக்கு உள்ள ஒரு ஸ்பேஸ் நமக்கு வேணும். ஓகே. ஒரு 50/25 ஒரு எம்டி ஸ்பேஸ் நமக்கு வேணும். ஓகே. அதில் EBயில் அவங்க 2 போல் போடுவாங்க, நம்ம கன்சூமர் 2 போல் போடணும், நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பை பண்ணி நம்ம ஓன் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம தான் வச்சுக்கணும். இந்த 11,000 440 கன்வெர்ட் பண்ணி அப்புறமா நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பண்ணணும். இதுக்கு பேர் HT சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப் டு 112 kW LT சர்வீஸாக இருக்கும், எவ்வளோ 112 kW HT சர்வீஸாக இருக்கும். இந்த 100 பெட் ஹாஸ்பிட்டலுக்கு மினிமம் பிகினிங்கில் நமக்கு 112 kW சர்வீஸ் சஃபிஷியன்ட் தான். இருந்தாலும் ஒரு ஸ்பேஸ் ப்ரொவிஷன் நம்ம வச்சுக்கணும் ஃபியூச்சரில் HT சர்வீஸ் வாங்குற மாதிரி.
நம்ம எக்ஸ்பென்சர் எல்லாம் போகும்போது இல்லை ஹாஸ்பிட்டல் மாடர்னைஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு வேறு அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது சப்போஸ் 1 கிலோவாட்டுக்கு எக்ஸீட் ஆகலாம். அப்புறம் நமக்கு ஹெச்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் வச்சுட்டோம்னு சொன்னால் நம்ம அவங்க இபி போல் கன்சூமர் போல் போட்டுட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளே பை பண்ணி வச்சுட்டோம்னா அது 11,000 to 440 அதை கன்வெர்ட் ஆகிடும். அதுலேருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரொவிஷனும் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். பட் அந்த பிகினிங்கில் நமக்கு எல்டி சர்வீஸ் போதுமானது. எல்டி சர்வீஸ், எல்டியோட அப்ரிவேஷன் ஏதாவது இருக்கா? லோ டென்ஷன், ஹை டென்ஷன். இதை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீடு இருக்கு. அப்போ எல்டி டென்ஷன் சர்வீஸ்க்கும் ஒரு வீட்டுக்கு சர்வீஸ்க்கும் என்ன வித்தியாசம்? வீட்டுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 கிலோவாட் 5 கிலோவாட், ஒரு பங்களாவெல்லாம் போயிட்டோம்னா 10 கிலோவாட் இவ்வளோதான் லோடு இருக்கும். அந்த ஒரு வீடுனா ஒரு 5 ரூம் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், ஒரு 5 ஏசி வச்சிருப்பாங்க, ஒரு கேசர் வச்சிருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்கும். மேஜராக வந்து கன்சம்ஷன் அவ்வளோ இருக்காது. அந்த மேக்ஸிமம் ஒரு 10 கிலோவாட்டுக்குள்ள தான் வந்து அப் டு மேக்ஸிமம் 20 கிலோவாட் இருக்கலாம். ஓகே, அப் டு 50 கிலோவாட் வரைக்கும் நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து நம்ம சர்வீஸ் கிடைக்கலாம். அந்த ஸ்டைலில் அங்கே பெரிய அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது. ஹாஸ்பிட்டல்ஸ்னால் நமக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த எல்டி சர்வீஸில் நம்ம போய் ஆகலாம். ஸோ 25 கிலோவாட்டு தான் தேவைப்படும். ஆனால் இங்கே வந்து தேவைப்படுறது 120 வோல்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து 112 கிலோவாட் 440 வோல்ட். வீட்டுக்கும் 440 வோல்ட் வாங்கிக்கலாம் நம்ம. ஓகே, 440 வோல்ட்டுங்கிறது ஃபேஸ் டு ஃபேஸ்ங்கிறது 440ங்குவாங்க. ஓகே, ஃபேஸ் டு நியூட்ரல் வந்து 230 வோல்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, சிங்கிள் பேஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சிங்கிள் பேஸ் ஸ்பிளிட் ஏசி இருக்குது. இது எல்லாமே லைட்டு, ஃபேனு, இது மாதிரி சிங்கிள் பேஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து ஃபேஸ் நியூட்ரலில் தான் யூஸ் ஆகும். இது எல்லாமே ஃபேஸ் நியூட்ரல் வரதால 230 வோல்ட். ஓகே, 3 ஃபேஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அது வீட்டில் 3 ஃபேஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. 3 ஃபேஸ் இருக்காது. ஹாஸ்பிட்டலில் இருக்கும். லிஃப்ட் எல்லாம் எடுத்தோம்னா மோட்டர் வச்சிருப்பாங்க, 3 ஃபேஸ் மோட்டராக இருக்கும். அந்த மாதிரி பம்பு மோட்டர் வச்சிருப்பாங்க, 3 ஃபேஸ் மோட்டராக இருக்கும். இந்த மாதிரி சில சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டாங்கன்னா 3 ஃபேஸாக இருக்கும். ஓகே, ஸ்பிளிட் ஏசினா எல்லாம் சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்கும், ஒரு ரூமுக்கும் இருக்கும். சில ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரலைஸ்டு ஏசி போடுவாங்க. போட்டு ஏசி டக்ட் ப்ரொவைட் பண்ணி எல்லா ரூம்ஸ்க்கு வந்து ஏசி வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு ரூமில் சென்ட்ரலைஸ்டு ஏசியாக இருக்கும். அது அந்த சென்ட்ரலைஸ்டு ஏசி பார்த்தோம்னு சொன்னால் 3 ஃபேஸாக இருக்கும். ஸோ 3 ஃபேஸ் வரது எல்லாமே வந்து 440 வோல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த 440 தான் நம்ம வந்து 440ங்கிறது 3 ஃபேஸ் வித் நியூட்ரல். ஓகே, ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குது 440 இருக்கும். ஃபேஸ் டு நியூட்ரல் பார்த்தோம்னா 230 இருக்கும். வீட்டை பொறுத்த வரைக்கும் 440க்கான யூசேஜ் நமக்கு ஒன்றும் இருக்காது. எல்லாமே சிங்கிள் பேஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஓகே, பட் நம்ம 3 ஃபேஸ் தான் நம்ம வாங்குவோம். வீட்டில் இபி மீட்டர் போர்டில் என்ன பண்ணுவோம், சேஞ்ச் ஓவர் கொடுத்துருப்போம். நம்ம எனி ஃபேஸ் நம்ம வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். உள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட் போகிறது எல்லாமே 230 தான் இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மாதிரி தான் 440 இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் 440 சப்ளை போகும். 230 இருக்கிற எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் 230 சப்ளை போகும். அதுக்கு அந்த மாதிரி நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம்னா போதுமானது. சார் இதில் ஒரு கொஸ்டின், இந்த ஃபேஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ், ஜஸ்ட் அது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, 3 ஃபேஸ் இருக்குது, ஒரு நியூட்ரல் இருக்குது. ஓகே, இந்த 3 ஃபேஸ்க்கும் ரெட் ஃபேஸ், ஒயிட் ஃபேஸ், ப்ளூ ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஃபேஸ் அக்ராஸ் தி 2 ஃபேஸ் பார்த்தோம்னா 440 இருக்கும். இந்த 2 ஃபேஸ் பார்த்தோம்னா 440 இருக்கும். இந்த 2 ஃபேஸ் பார்த்தோம்னா 440 இருக்கும். நியூட்ரல்ங்கிறது காமன். இந்த ஃபேஸ்க்கு இந்த நியூட்ரலுக்கு வச்சு பார்த்தோம்னா 230 இருக்கும். இந்த ஃபேஸ்க்கு இந்த நியூட்ரலுக்கு வச்சு பார்த்தோம்னா 230 இருக்கும். இந்த ஃபேஸ்க்கு இந்த நியூட்ரலுக்கு வச்சு பார்த்தோம்னா 230 இருக்கும். ஸோ 230 சிங்கிள் ஃபேஸ் எக்யூப்மெண்ட்ஸுக்கு எனி ஒன் ஃபேஸ், 3 ஃபேஸ்லேருந்து எனி ஒன் ஃபேஸ் வித் நியூட்ரல் அது பார்த்தோம்னு சொன்னால் 230 வோல்ட். 230 எக்யூப்மெண்ட்ஸ் தான் சிங்கிள் ஃபேஸில் இருக்கும். 3 ஃபேஸை பொறுத்த வரைக்கும் 3 ஃபேஸும் கொடுக்கணும், வித் நியூட்ரலும் கொடுக்கணும். ஓகே, அந்த 4 வயர் கொடுத்தா தான் அந்த மோட்டரோ அல்லது லிஃப்ட்டோ 3 ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரன் ஆகும். ஓகே, அதாவது 3 ஃபேஸ் எக்யூப்மெண்ட் அப்படின்னா 4 வயர் தேவை. சிங்கிள் ஃபேஸ்னா ஏதோ 2 வயர் இருந்தால் போதும், அது ஓடும். இது வந்து வீடுகளில் 2 வயர் தான் போதுமானதாக இருக்குது. இன் அடிஷன் டு தட் கம்பல்சரி 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ்னால் நீங்கள் ஒரு தேர்டு ஒயர் இருக்கும். 3 ஃபேஸ்லேயே அந்த மாதிரி தான் ஒரு எர்த்து ஒயர் இருக்கும். இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக கம்ப்ளீட்டாக நமக்கு இது கூட எல்லாமே எர்த்து ஒயர் ரன் பண்ணியிருப்பாங்க. எனி இஷ்யூஸ் அப்படின்னு சொன்னால் த்ரூ எர்த்து ஒயர் வந்து நமக்கு ட்ரிப் ஆகி நம்மளுடைய எக்யூப்மெண்ட் வந்து நமக்கு ட்ரிப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட டாக்டர்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் கேட்கணும்? அந்த ஹாஸ்பிட்டல் ஓகே பண்ணியாச்சு, சிவில் பிளானிங் கேட்ட மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ டாக்டர் என்ன கொஷின் அந்த கன்சல்டன்ட்டை கேட்கணும்? அவங்க என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய முதல்ல அவங்களுக்கு பிளான் கொடுத்துட்டு எலக்ட்ரிக்கல் டிசைன் பண்ண வாங்கணும். இந்த டிசைன் வந்து டாக்டர் வந்து முதல்ல அதை அப்சர்வ் பண்ணணும். இவங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதில் வந்து இவருடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குதான்னு பார்க்கணும். சிலருக்கு ஆப்ரேஷன்ஸில் சில இது இருக்கும், எல்லாமே சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலாக கொண்டு எங்கேயோ ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க. அது சில பேருக்கு அது வந்து பிடிக்காமல் இருக்கலாம். சில பேருக்கு நியர்பை ரூமில் அந்த கண்ட்ரோல்ஸ் கட்டிருப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் டிசைன் முதல்ல வாங்கிட்டு அந்த எலக்ட்ரிக்கல் டிசைன் வந்து இவருடைய யூசேஜுக்கு கரெக்டாக இருக்காங்கிறத முதல்ல டாக்டர் பார்க்கணும். அதை பார்த்ததுக்கு பிறகு அந்த டிசைனுக்கான எக்யூப்மெண்ட் சிஸ்டம் அவங்கள்ட்ட கேட்கணும்.
என்ன மாதிரி சுவிட்சஸ் யூஸ் பண்ண போகிறாங்க, என்னென்ன கேபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க, என்ன ஒயர்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க, என்ன பிராண்டு, அந்த ஒவ்வொரு பிராண்ட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அது முதல்ல சூஸ் பண்ணணும். அந்த கேபிள்னு சொன்னால் யூஜி கேபிள்னா அதில் 2-3 வெரைட்டி இருக்கும். அதில் ஒரு பிராண்டை சூஸ் பண்ணணும். ஒயர் காயில் எடுத்தோம்னா ஃபினாலக்ஸ் இருக்குது, RR இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஒயர் காயில்ஸ் இருக்குது. அதுலேயே வந்து FRLSலாம் இருக்குது. ஃபயர் ரிட்டார்டன்ட், லோ ஸ்மோக்கு, அந்த மாதிரி வந்து ஃபயர் ஆச்சுன்னு சொன்னால் அதனால ஸ்மோக் வந்து எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்குண்டான இருக்குது. அந்த மாதிரி பைப்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் PVC பைப்ஸ் இருக்குது, MS கான்டிக் பைப்ஸ் இருக்குது. ஸோ PVC பைப்ஸ்ன்னு சொன்னால் ஃபயர் ஆச்சுன்னு சொன்னால் இந்த பைப்போட சேர்த்து ஃபயர் ஆகும். MS பைப் போட்டோம்னு சொன்னால் ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ், சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயரு, பைப்பு, சுவிட்சு, அதில் இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டுக்குனுடைய பிராண்டிங், நிறைய பிராண்டிங் இருக்கும். நம்ம பிராண்டிங் சூஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு நமக்கு ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொட்டேஷன் வாங்கணும். நம்ம இல்லைன்னா ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க. அந்த கொட்டேஷன் நம்ம அக்செப்ட் பண்ணி ஒரு நெகோசியேட் பண்ணி நம்ம வந்து ஆர்டர் ரிலீஸ் பண்ணிடுவோம். அவங்க இருக்கிறதுலேயே எது லோயஸ்ட் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அது என்ன ஆகுனா ரன்னிங்கில் வந்து இனிஷியலாக வந்து தெரியாது. ஒரு 5-10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுன்னு சொன்னால் ஒன்றுனா நமக்கு இஷ்யூஸ் கிரியேட் ஆகும். என்ன மாதிரி இஷ்யூஸ் வரும்? இதான் சொன்னா இல்லையா, ஒயரில் வந்து FR இருக்குது, FRLS இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் நம்ம இருக்கிறது பெஸ்ட் ஒயரை நம்ம போடணும். FRLS அப்படின்னா என்ன? FRனா ஃபயர் ரிட்டார்டன்ட். ஓகே. FRLSனா ஃபயர் ரிட்டார்டன்ட், லோ ஸ்மோக்கு. என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த ஸ்மோக் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு ஃபயர் ஆகுதுன்னு சொன்னால் ஒயர் எங்கே இருக்குதோ அந்த ஃபயர் எங்கே ஆகுதோ அங்கே மட்டும் தான் அந்த ஒயர் வந்து ஃபயர் ஆகும். அந்த ஒயர் ஃபயர் ஆகி எல்லா ரூமுக்கும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒயரில் நிறையா இருக்குது. அப்புறம் யூஜி கேபிள்ஸ்லாம் இருக்குது. யூஜி கேபிள்ஸில் வந்து இன்சுலேஷன், அதில் இருக்கக்கூடிய கண்டக்டிவிட்டி, இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம கரெக்டாக ஒரு கான்ட்ராக்டர் சூஸ் பண்ணி தரணும். இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் கன்சல்டன்ட் மாதிரி வச்சுட்டு நம்ம இதெல்லாம் சூஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க கரெக்டாக அதை பேஸ் பண்ணி ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க. அதுதான் சப்ளை பண்ணுறாங்களாங்கிறதும் நம்ம பார்க்கணும். கொடுத்துட்டோம், அவங்க பாட்டுக்கு எரக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே கிரவுண்டில் இருக்கும், லேயிங்கில் இருக்கும், ஃப்ளோ ஃபால் சீலிங்கில் இருக்கும், வால்குள்ளே இருக்கும், எதுவுமே தெரியாது. ஸோ சப்ளை பண்ணுற போதே வந்து இது கரெக்டான ப்ராடக்டாக வந்துருக்குதாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ISI பிராண்டட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சேஃப்டியாக இருக்கும். ரெண்டாவது, ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்மேன்ஷிப்பாக நம்ம முக்கியமானது. எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படிங்கிறது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு எலக்ட்ரிஷியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒர்க்மேன்ஷிப் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஏதாவது சொல்லி எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது என்ன ஆகும்னா ஃபியூச்சரில் அதனால் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு கன்சல்டன்ட் வச்சு நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனாலும் நமக்கு ஃபியூச்சரில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அது ஓகே. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா ஃபயர் ஆகுதுன்னா அது கரெக்டான ஒயர் சூஸ் பண்ணியிருக்காங்களா, அது FR ஒயரா, FRLSஸா, FR ஸ்மோக்கா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். அடுத்து அது யூஸ் பண்ணுற பைப்பு MS பைப்பாக யூஸ் பண்ணால் ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகாது. அப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணுற சுவிட்சஸ் என்ன மாதிரி சுவிட்சஸ் நம்ம யூஸ் பண்ணுறதை பார்க்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஆஃப்டர் சிவில் டிராயிங் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸில், அவங்க கன்சல்டன்ட் கொடுக்குற சஜஷன்ஸில் இந்த மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய ஃபயர் ப்ராப்ளத்தை நம்ம தவிர்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலோட ICU நீங்கள் டிசைன் பண்ணும்போது ஏன் வந்து அந்த ICUலலாம் இந்த ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ் இருக்குன்னா ஒரு வாட்டி எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ் போடும்போது அதில் ஒரு ஸ்பார்க் வந்து ஜென்ரேட் ஆகுது. அந்த ஸ்பார்க் வந்து நியர்பையில் ஒரு அது ஒரு டக்குன்னு பற்றக்கூடிய அளவு கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா டக்குன்னு அதில் பட்டு அது வந்து ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை தவிர மற்றபடி காட்டனில் ஏதாவது பட்டால் வாய்ப்பு இருக்குது. பட் நல்ல சுவிட்சஸை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ணலாம் இல்லையா சார்? ரைட். இப்போது லிஃப்ட்டு, எக்ஸ்ரே ரூமு, CT ஸ்கேனு, இந்த மாதிரி ரூம்லாம் நம்ம பிளான் பண்ணும்போது எப்படி நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணணும்? இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு CT ஸ்கேன், எக்ஸ்ரே ரூம் இருக்குது அப்படின்னா அங்கே தான் எலக்ட்ரிக்கல் இப்படி தான் பண்ணணும்னு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா, ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் மாதிரி? சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நல்லா ஸ்பேசியஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மெயினாக தான் ரொம்ப காம்பேக்டாக எங்கேயோ ஒரு நின்று திரும்ப முடியாத இடத்துல கொண்டு தான் எல்லாம் கொண்டு வைப்பாங்க. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அதுதான் வந்து பண்ணக்கூடிய எல்லா பில்டிங்கில் எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு மட்டும் உண்டான ஸ்பேஸ் கொடுத்தோம்னு சொன்னால் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஸ்பேஸில் தான் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எப்பவுமே கொஞ்சம் ஸ்பேசஸ் வேணும். ஸ்பேசஸ் இருந்துச்சுனாலே வந்து மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ஸ் வந்து அவாய்ட் ஆகும். ரெண்டாவது, ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஏதாவது சின்ன ஒரு இஷ்யூ சொன்னால் டக்குன்னு வெளியே தப்பிச்சு ஓடுற மாதிரி உண்டான பிளான் இருக்கணும். அதெல்லாமே ஒரு சந்திலிருந்து இந்த சந்தில் போய் அங்கே போய் ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுட்டு எல்லாம் வெளியே பேஷண்ட் பார்க்க போகிறதில்ல, அவுட் சைட்லேருந்து யாரும் பார்க்க போகிறதில்ல. அங்கே இருக்க போய் நர்ஸோ அல்லது அட்டெண்டரோ தான் போய் அட்டன் பண்ண போகிறாங்க. அதனால அவங்க வேறு வழியில் உள்ளே போய் அதை பார்த்துக்குவாங்க. ஸோ என்விரான்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருந்தாலே மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு அவாய்ட் ஆகும். சார், இப்போது எலக்ட்ரிசிட்டி பில்லு ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு 100 ஹாஸ்பிட்டலுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? உங்களோட அசம்ஷன் என்ன?
ஒரு 50 பெட் ஜென்ரல் வார்ட்ஸ்னே வச்சுக்கலாமே 100 பெட்ஸில் ஒரு 50 to 100 பெட்ஸ் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டோம்னு சொன்னால் இவி கன்சம்ஷன் ஒரு 4 to 5 lakhs பக்கம் வரும். வர வாய்ப்பு இருக்குது. இதை இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த 4 to 5 lakhs வரணும் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸாக இருக்குது, ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ். இந்த எக்ஸ்பென்ஸை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ் பயன்படுத்தலாம்? நிறையா இருக்குது. எலக்ட்ரிக்கல் சேவிங்ஸில் வந்து நிறைய அந்த மாதிரி இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதில் நிறைய நமக்கு சேவிங்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டார்ஸ் இருக்குது, லிஃப்ட் மோட்டார்ஸ் இருக்குது, இதெல்லாம் பம்ப் மோட்டர் மற்ற இதெல்லாமே வந்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டர்ஸ் நிறைய வந்துருக்குது. அது யூஸ் பண்ணலாம். அது மாதிரி லைட்டிங் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்இடியாக நம்ம போயிட்டோம்னா நமக்கு வந்து பவர் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். எல்இடி லைட்டாக போகணும். எல்இடி வந்து நமக்கு வந்து 20 வாட்ஸுங்கிறது வந்து இப்போ நார்மல் இருக்கக்கூடிய லைட்டிங் வந்து ஒரு 60 வாட்ஸுடைய பவர் நமக்கு 20 வாட்ஸ்லேயே நமக்கு கிடச்சிடும். ரெண்டாவது அப்புறம் மோஷன் சென்சார் இருக்கக்கூடிய இது கூட நம்ம போடலாம். ஒரு பெரிய காரிடார் இருக்குது. இந்த காரிடாரில் வந்து ஒரு 20-30 லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். பட் யாருமே மூவ் ஆகாமல் இருப்பாங்க. அப்போ இந்த பெட்ரோல் பங்க்லாம் இருக்கிற மாதிரி சென்சார் லைட்ஸ் போட்டோம்னு சொன்னால் ஆளுக்கு கிராஸ் பண்ணுற போது இந்த லைட்டெல்லாம் எரியும். ஒரு 20 லைட்னா 20 லைட் எரியும். 20 லைட்டில் ஒரு 20 லைட் எரியும். அது நம்ம கிராஸ் பண்ணி போகிறதுக்கு பிறகு ஒரு 4 லைட் மட்டும் எரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உள்ள இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து மாடர்னைஸ்டு பவர் கன்சம்ஷனோட எல்லாம் வந்துருக்குது. ஸோ அதை ஒன்று நம்ம பார்த்து சூஸ் பண்ணி போட்டோம்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்ம வந்து இவி பில்லை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். அன்வான்டாக நான் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும். அதே வந்து நமக்கு ஒரு 10% நமக்கு டெஃபினட்டாக சேவிங் ஆகிடும். அதுதான் யாருமே வந்து அது கேர் எடுத்துக்கிறது இல்லை அந்த இடத்துல. ஸோ ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ் ஆகிய நீங்கள் உங்களோட எலக்ட்ரிக் கன்சல்டன்ட்டை நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி எஃபிஷியண்ட்டான ப்ராடக்ட்ஸே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு எல்இடி லைட் யூஸ் பண்ணால் எனர்ஜி சேவிங் ஆகும். அடுத்து நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா இப்போ ஏசி யூஸ் பண்ணிங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஏசிஸை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி சேவ் ஆகும். முக்கியமாக சென்சார் யூஸ் பண்ணக்கூடிய லைட்ஸாக இருந்துச்சுன்னா தேவையில்லாத டைம் எரியறதை கம்மி பண்ணாலே அதில் கொஞ்சம் உங்களுக்கு கரண்ட் பில்லோட காஸ்ட் கம்மியாகும். சார் இது இல்லாமல் ஒரு லிஃப்ட் இருக்குது. அது அடுத்து அதோட காஸ்டிங் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? லிஃப்ட்டு 2 லிஃப்ட் இருக்குன்னா மேலே போயிட்டு வருதுன்னா அதோட இபி பில்ஸ் அதோட கன்சப்ஷன் எப்படி இருக்கும்? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இபி பில் பொறுத்த வரைக்கும் அந்த மோட்டருடைய யூசேஜ் தான். லிஃப்ட் வந்து அதை எக்யூப்மெண்ட் மேலே போகிறது கீழே வர்றது அவ்வளோதான். அந்த மோட்டர் எவ்வளோ நேரம் ஓடுதோ அந்த ஓடக்கூடிய தான் நமக்கு வந்து யூனிட்டாக கன்வெர்ட் ஆக போகுது. அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம லிஃப்ட் மேலே ஏறுறதுக்கு மட்டும் லிஃப்ட் யூஸ் பண்ண சொல்லிட்டு கீழே வர்றதுக்கு ஸ்டெப்ஸ் நீங்கள் இறந்து போனால் இறங்கி போனால் அவங்க ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே வச்சுருந்தேன். இப்போ மேலே போயிட்டு கீழே வர்றவங்க கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லேயே எடுத்துருவாங்க. ஓவராலாக எலக்ட்ரிசிட்டி சேவிங் அப்படின்னா எலக்ட்ரிக்கை கம்மியாக யூஸ் பண்ணால் போட்டு வச்சுக்கிட்டே சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. சார் இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சூஸ் பண்ணும்போது அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய என்ன மாதிரியான அவங்க குவாலிட்டிஸ், இவங்க இப்படிப்பட்ட எலக்ட்ரிக்கல் ஓகே இவங்க கரெக்டாக பண்ணுவாங்கன்றது எதை வச்சு முடிவு பண்ணுறது? என்னென்ன கொஷின்ஸு ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் கேட்டு அவங்கள சூஸ் பண்ணணும்? ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கணும். எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸு, அது பார்த்துட்டு முடிஞ்சதுன்னு சொன்னால் அவங்க அது ஆல்ரெடி ஏதாவது பண்ணியிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா அது கூட ஒன்று விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணிட்டு அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்ஸ் வந்து ஒன்று பார்த்துக்கலாம். ரெண்டாவது அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி ஆகட்டும், டெக்னிக்கல் எல்லாமே ஃபண்டு ஃபுல்லாகவே நம்மளே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டராகவும் இருக்கக்கூடாது. ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலாம். அந்த அட்வான்ஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து எல்லாமே சப்ளை பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு இன்பிட்வீனில் சில பேமெண்ட் வாங்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு பேமெண்ட் வாங்குற மாதிரி இருக்கணும். அது எல்லாமே வந்து எல்லாமே பேமெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர்னு சொன்னால் அது வந்து நமக்கு லாங் டேர்முக்கு அது சர்வைவல் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். அது இப்போ டெக்னிக்கலாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டெக்னிக்கல் ஸ்கில்லுக்கு வந்து ஒரு கன்சல்டன்ட் வச்சு நம்ம சின்ன ஒரு இன்டர்வியூ வச்சுக்கோம்னு சொன்னால் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக இருக்குது, அந்த எந்த அளவுக்கு இபியோட உங்களுக்கு ரேப்பாக இருக்குது. இபியில் சர்வீஸ் வாங்கணும்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா ரேப்பாக தான் சீக்கிரம் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது டிசைன் பண்ணுறதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு தெரியணும். சில பேருக்கு நல்ல ஆளுங்க இருப்பாங்க, கடை இருக்கும், எல்லாம் சப்ளை பண்ணிவிடுவாங்க. இந்த டிசைன் ஃபேக்டரியில் வந்து கொஞ்சம் ரொம்ப கோட்டை விட்டுருவாங்க. ஏதோ ஒன்று பண்ணி கடைசியில் நம்ம பட்ஜெட்டை விட ரொம்ப மேலே போயிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த டிசைன் ஆஸ்பெக்டில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டாக்டர்ஸே ஹேண்டில் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ட்ராயிங்ஸு, அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் பண்ணி இவங்களுக்கு தெரிஞ்ச சில கிராஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்கனாலே அதுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இது இவங்க வந்து கேப்பபிள் தானே இல்லையா அப்படிங்கிறது. அது எல்லாத்தையும் விட நம்ம முக்கியமானது யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் நிறையா இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஓனர்ஸ் யாராவது ஒருத்தர் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதே பெரிய நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அது தேங்க்யூ சார். நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சையத் இப்ராஹிம் சார் சொன்ன மாதிரி அவங்கள ஒரு இன்டர்வியூ பண்ணுங்கள்.
ஒன்ஸ் அவங்ககிட்ட அவங்களுக்கு தேவையான கொஸ்டின்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீஷன் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸோ இல்லை அந்த பில்டிங் ஓனர்ஸ்டையோ அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேளுங்க. இவங்களோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருந்துச்சு, டைம்லி பண்ணி கொடுத்தாங்களா, அதோட காஸ்ட் எப்படி பண்ணி கொடுத்தாங்க, சொன்னபடி நடந்துச்சா அப்படின்றத பாருங்கள். அதே போல் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ஜெக்டிவ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான எலக்ட்ரிக் கான்ட்ராக்டர் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ வந்து சையத் இப்ராஹிம் சார் நமக்கு நிறைய வேலிடான பாயிண்ட்ஸாக சொல்லியிருக்காங்க. எனக்கே புதுசாக இருந்த விஷயம் இந்த எஃப்ஆர் ஒயர், எஃப்ஆர் ஸ்மோக் ஒயர் இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கேள்விகள் நான் கேட்டேன். உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட்டில் எனக்கு போடுங்க. நான் இப்ராஹிம் சார்கிட்ட கேட்டு உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை நானோ இல்லை எங்கள் டீமோ உங்களுக்கு தருவாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ எல்லாரும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாராவது இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் எது கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது சந்தோஷ்குமார், ஹெல்த் கேர் வரைக்கும்.